குழந்தைங்க தூங்க போறதுக்கு முன்னாடி பேசினா அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி குழந்தைங்க கிட்ட பேசுறது சரியானு உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? இப்போ பேசினா தூக்கம் வராதே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆனா தினமும் தூங்க போறதுக்கு முன்னாடி குழந்தைங்க கிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். அந்த நேரத்துல அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்ல வருத்தமா இருக்காங்களா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த பழக்கம் அவங்க மன வளர்ச்சிக்கும் உணர்வு பூர்வமான வளர்ச்சிக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உனக்கு ஸ்கூல்ல என்ன நடந்தது, இல்ல நீ யாரோட விளையாடுன அப்படின்னு கேளுங்க. அவங்க பேசுறத பொறுமையா கேளுங்க. அவங்க மனசுல இருக்கிறத வெளிப்படுத்த இது ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அன்னைக்கு அவங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயத்த பாராட்டுங்க. நீ உன் ஃப்ரெண்டுக்கு உன் பென்சிலை கொடுத்தது அல்லது ஸ்நாக்ஸ் கொடுத்தது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு தன்னம்பிக்கை வளரும். நான் எப்போதும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்கள அரவணைச்சுக்கோங்க. இது அவங்க மனசுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். நிம்மதியா தூங்குவாங்க. ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு இல்லைன்னா உங்களுடைய குடும்ப பயணங்கள் பத்தி பேசுங்க. இது அவங்களுக்கு மனசுக்கு ஒரு பாசிட்டிவான இனிமையான உணர்வை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஃபேமிலி ட்ரிப் இத பத்தி பேசுங்க. உங்க குழந்தைங்க ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட பேச ஆவலோட இருப்பாங்க. அவங்க மனசும் உங்க மனசும் ரொம்ப நெருக்கமாகி உறவு இன்னும் பலப்படும். தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தைங்க கூட அவங்களோட இன்றைய நாளை குறித்து பேசுவது, பாராட்டுவது மற்றும் பாதுகாப்பு உணர்வு அளிக்கிறது அவங்களோட மன வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. உங்க குட்டீஸின் ஆரோக்கியமான எதிர்காலத்துக்காக தினமும் ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மெசேஜ் பெற விரும்புறீங்களா? ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இல்ல பயோல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி எங்க சூப்பர் மாம் கம்யூனிட்டியில சேர்ந்துக்கோங்க.